ஓகே, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வர நிறைய ஃபோன்ஸில் சார்ஜஸை கட் பண்ணிகிட்டே வர்றாங்க. கூடிய சீக்கிரம் மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ்லையும் கட் பண்ண போகிறாங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. என்ன தான் சார்ஜரை கட் பண்ணாலும் பரவாயில்ல, என்கிட்ட தான் பழைய சார்ஜர் இருக்கே அப்படின்னு நீங்கள் சொன்னாலும், அதே நேரத்தில் இந்த பிராண்ட்லாம் ஃபோனுடைய இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்ற ஒரு கேப்பபிலிட்டியுமே அதிகரிக்கிறாங்க. ஸோ நம்ம சார்ஜ் போட்டோம் அப்படின்னா நம்ம ஃபோனோட ஒரிஜினல் பொட்டென்ஷியலான சார்ஜிங் ஸ்பீடை நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம புது சார்ஜர் வாங்கி தான் ஆகணும். ஸோ அந்த வகையில் இப்போ உள்ள ஸ்டாண்டர்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய ஃபோன்ஸில் 30 வாட் அப்படின்ற ஒரு சார்ஜிங் ஸ்பீடை வந்து கொடுக்குறாங்க. ஸோ நல்ல 30 வாட் சார்ஜர் வேணும் அப்படின்னு நீங்கள் தேடினீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ கிடைக்க போகிற ஒரே ஒரு ஆப்ஷன் இந்த ஸ்பீகனுடைய 30 வாட் சார்ஜர் தான். ஸோ எதனால் இந்த சார்ஜரை அவ்வளோ பெருசுன்னு நான் சொல்கிறேன். இதில் என்னெல்லாம் இருக்குது, அன்பாக்சிங் ரிவ்யூ எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்துருவோம். ஸோ ஆரம்பிக்கலாமா? ரைட்டு, எடுத்தோடனே இந்த சார்ஜரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிரிச்சுருவோம். ஸோ இந்த பாக்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படியே நீங்களே சுற்றி பார்த்துக்கோங்க. ஸோ பாக்ஸ் வந்து ரொம்பவே குட்டி தான். இந்த சார்ஜரை பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு கேன் சார்ஜர், அதாவது கேலியம் நைட்ரேட் சார்ஜர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் நார்மல் சார்ஜர்ஸ்க்கு வித்தியாசம் என்ன அப்படின்றத நம்ம அப்படியே பார்ப்போம். இப்போ அப்படியே பாக்ஸை பிரித்து உள்ள சார்ஜர் நம்ம எடுப்போம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? உள்ளே பார்த்தோம்னா நமக்கு சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. இது வெறும் அடாப்டர் மட்டும் தான் வரும். இந்த சார்ஜர் அப்படியே ஓரமாக வச்சுட்டு அடுத்து உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளே வந்து நமக்கு அஃப்கோர்ஸ் இந்த சார்ஜரோட ஃபீச்சர்ஸ் மென்ஷன் பண்ணுற மாதிரி சில கார்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் உள்ள கண்டென்ட்ஸ், வெறும் சார்ஜர் மட்டும் தான் வரப்போகுது. ஓகே, தென் ரைட், அடுத்து இந்த சார்ஜரோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். இந்த சார்ஜர் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு கேலியம் நைட்ரேட் சார்ஜர். ஸோ இதுக்கும் நார்மல் சார்ஜர்ஸுக்கு என்ன வித்தியாசம்? மொதல் விஷயம், இதோட சைஸ் ரொம்பவே சின்னதாக இருக்கும் அப்படின்ட்டு இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் சைஸ் கம்பேரிசன் நம்ம அடுத்து பார்ப்போம். ரைட்டா? தென் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற சார்ஜர்ஸை விட கூலிங் வந்து இதில் பெட்டராக இருக்கும், ரொம்ப அதிகமாக ஹீட் ஆகாது அப்படின்றாங்க. ஸோ உண்மையிலே அது வந்து உண்மை தான். நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் என்னோட நார்மல் சார்ஜர் ஹீட் ஆனதை விட இது ரொம்பவே கம்மியாக தான் ஹீட் ஆகுது. ஸோ அந்த வகையில் பாராட்டிக்கலாம். தென் அடுத்து இதோட பில் குவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மேட் பிளாக் ஃபினிஷில் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஞ்சம் நம்ம நார்மல் சார்ஜரோட இது வெயிட்டாக இருக்குது. கண்டிப்பாக மேபி 30 வாட்ன்றனால வெயிட்டாக இருக்கலாமோ என்னன்னு தெரியல. அப்புறம் இதோட பவர் அவுட்புட் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி அவுட்புட். ஸோ உங்கள் ஃபோனில் நீங்கள் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா ஒரு டைப் சி டு டைப் சி கேபிள் இருக்கணும். இந்த மாதிரி கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாம்சங் ஃபோன்ஸுக்கு இல்லை கூகுள் பிக்சல் இல்லை ஃப்ளாக்ஷிப் ஃபோன் எதுவும் வாங்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் கொடுப்பாங்க. பட் நீங்கள் நார்மல் ஃபோன்ஸுக்கும் உங்களுக்கு டைப் சி டு டைப் சி இருந்தாலும் நீங்கள் கேபிள் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சார்ஜரை பொறுத்த வரைக்கும் இந்த சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா 30 வாட் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த சார்ஜர் வந்து உங்களுக்கு 15 வாட் சார்ஜிங்கும் சப்போர்ட் பண்ணும், 18 வாட் சார்ஜிங்கும் சப்போர்ட் பண்ணும், ப்ளஸ் 30 வாட்டும் சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சார்ஜர் வந்து நமக்கு பிடி சப்போர்ட், அதாவது பவர் டெலிவரி சப்போர்ட்டும் பண்ணும், ப்ளஸ் குவால்காமோட குவிக் சார்ஜ் சப்போர்ட்டும் உண்டு. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் ஃபோனில் இருக்க தான் போகுது. ஸோ கண்டிப்பாக உங்களால் அந்த ஒரு ஸ்பீடில் உங்களோட ஃபோனை சார்ஜ் பண்ணிக்க முடியும் இந்த சார்ஜரை வச்சு. ரைட்டா? ஏன் இந்த சார்ஜர் ஒரு பெஸ்ட்டான சார்ஜர் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உண்மையிலேயே ஃப்ளிப்கார்ட் அமேசானில் போய் ஒரு 30 வாட் சார்ஜர் அப்படின்னு தேடினீங்கன்னா ஆப்ஷன் நிறையா வரும். ஆனால் அதோட ரிவ்யூலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தையில் திட்டாத குறையாக தான் இருக்கும், அவ்வளோ மட்டமாக இருக்கும். ரைட்டா? ஆனால் அதுவே நீங்கள் இதோட ரிவ்யூலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா போட்டிருப்பாங்க. ப்ளஸ் இன்னொரு ரொம்பவே வேல்யூபிளான ஒரு பாயிண்ட், இந்த சார்ஜருக்கு 2 வருஷத்துக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. ஃபோனுங்கே 1 வருஷம் தான் கொடுக்குறாங்க. ரைட்டா? ஆனால் இந்த சார்ஜருக்கு 2 வருஷம் வாரண்டி அப்படின்றனால கண்டிப்பாக இது ஒரு குவாலிட்டியான சார்ஜர் தான், அதில் சந்தேகமே கிடையாது. ப்ளஸ் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னாலும் 2 வருஷத்தில் நீங்கள் இதோட வாரண்டி யூஸ் பண்ணி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். வாரண்டி அப்படின்றப்ப நீங்கள் இவங்களை இங்கே காண்டாக்ட் பண்ணலாம். உள்ள அதுக்குரிய ஒரு கார்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாரண்டியும் கிளைம் பண்ணிக்கலாம். ரைட்டு, இப்போ வந்து இந்த சார்ஜரோட சைஸ் கம்பேரிசன், முதல்ல அந்த கேன்னா இதில் ரொம்பவே குட்டியாக இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதோட சைஸ் நம்மளே பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு இது என்கிட்ட இருக்கிற ஐஃபோனுடைய 5 வாட் சார்ஜர். ரெண்டாவது இது எம்ஐயுடைய 10 வாட் சார்ஜர். அடுத்தது இது எம்ஐயுடைய 18 வாட் சார்ஜர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 வாட்டுக்கும் 18 வாட்டுக்கும் சைஸ், அதாவது கொஞ்சம் குண்டாக இருக்குன்னு சொல்லலாம் 18 வாட். தென் அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோனுடைய ஒரு 30 வாட் சார்ஜர், ஆசூஸோடைய ஒரு 30 வாட் சார்ஜர். இதுதான் செத்து போச்சு, இதுக்கு பதிலாக வாங்கின சார்ஜர் தான் இது. ரைட்டா? தென் அடுத்தது நம்ம இப்போ வாங்கின இந்த புது சார்ஜர். ஸோ உண்மையிலே இதை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், இது உண்மையிலே குட்டி சார்ஜர் மாதிரி தான் இருக்கா? ஆனால் நான் இதை வாங்குறப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டியாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். பட் இது அந்த அளவுக்குலாம் குட்டியெல்லாம் தெரில. ஒரு நார்மல் சார்ஜரை விட ஒரு ஸ்கொயரி ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் குட்டி தான். ஆனால் இவங்க மென்ஷன் பண்ணுறது ரொம்பலாம் குட்டி கிடையாது. தென் அடுத்தது முக்கியமானது இந்த சார்ஜருடைய ப்ரைஸ்.
இந்த சார்ஜரை பார்த்தீங்கன்னா என்னோட நேரத்துக்கு நான் 1700 வாங்கினேன். ஸோ ரைட்டாக அமேசானில் தான் வாங்கினேன். ஆனால் நீங்களும் அவ்வளோக்கு தான் வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த சார்ஜரை வந்து உங்களால் 1300 வாங்க முடியும். 1300 தான் நான் தடவை பார்த்தப்போ சேலில் இருந்துச்சு. பட் அப்போ வாங்கலை. இப்போ கண்டிப்பாக தேவைப்படுச்சு. இந்த நேரத்தில் பார்த்தா 1700 600 இருக்குது. அதில் தான் வாங்கினேன். ஸோ நீங்கள் இந்த ஆஃபர் டைம்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்போ செக் பண்ணி பார்க்குறோம். உங்களுக்கு இது 1300 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அப்போ வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு சூப்பரான 30W சார்ஜர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதுதான் ஒரே ஆப்ஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Arvi from Arvi Tech Tamil signing off.